ராஜராஜ சோழன் குறித்து விசிக தலைவர் திருமாவளவன் பேசியது. வேள்வி நடத்தியவன், யாகம் நடத்தியவன், தமிழ் பெயர்களை மாற்றி வடமொழி பெயர்களை தங்கள் பெயருக்கு பின்னால் சூட்டிக் கொண்டவன். ராஜராஜன் என்பது தமிழ் பெயரா? பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு பாரு, நமக்காக அம்பட்டு பெண்ணும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. ராஜேந்திரன் என்பது தமிழ் பெயரா? எல்லாம் வடமொழி பெயர்களை சூட்டிக் கொண்டவர்கள், வடமொழியிலே மயங்கி கிடந்தவர்கள், பார்ப்பனர்களின் வேள்வி யாகங்களில் மயங்கி கிடந்தவர்கள். அவர்கள் எப்பேற்பட்ட மன்னாதி மன்னர்களாக இருந்தாலும் அவர்கள் எம் தமிழ் அழிவதற்கும் எம் கலாச்சாரம் அழிவதற்கும் வழிவகுத்தவர்கள் என்பதை உணர்ந்தவன் நான். ராஜராஜ ராஜேந்திரன் என்பது சோழ மன்னர்களின் இயற்பெயர் அல்ல என்கிறார் வரலாற்று ஆய்வாளர் மன்னர் மன்னர். வரலாற்று ஆய்வாளர் ஆளு பாக்குறது 4 நாள் ஆய் போகாத மகர மாதிரி ஒரு மகரை வச்சிருக்கான். இவன் உங்களுக்கு வரலாற்று ஆய்வாளர். வீட்டுல ஏதாவது பெரிய ராஜராஜ சோழன்ங்கிறது அவருடைய இயற்பெயரே கிடையாது. அதே மாதிரி ராஜேந்திர சோழன்ங்கிறதும் அவருடைய இயற்பெயர் கிடையாது. எங்க ஐயா பேரு காட்டமுத்தையா, அவருக்கு இன்னொரு பேரு இருக்கு. என்னது? அதுவும் காட்டமுத்தையா. பாத்தியா, இவெல்லாம் பரம்பரை பைத்தியம். சோழருடைய ஆட்சிக்கு கீழே தமிழர்கள் இல்லாம தெலுங்கர்கள் இருந்திருக்காங்க, கன்னடர்கள் இருந்திருக்காங்க, துளுவர்கள் இருந்திருக்காங்க. இவங்க அத்தனை பேருக்கும் வாயில நுழையிற மாதிரி என்ன பெயர் இருந்ததோ அந்த பெயர் வந்து இயல்பா வந்து பிரபலமாகும். எல்லாரும் வாயிலும் நுழையிறது மாதிரி நான் ஒண்ணு சொல்லட்டுமா? நீ நினைக்கிறது மாதிரி எதுவும் இல்ல. எல்லாரும் வாயிலும் நுழையிறது மாதிரி ஒண்ணு சொல்லணும்னா வாழைப்பழம் அப்படின்னு தான் சொல்லணும். எப்படி? நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கியா? நல்லா இருக்கு. அருண்மொழி அப்படிங்கறது அவருடைய இயற்பெயர். அருண்மொழிங்கிற இயற்பெயர் கொண்டவருக்கு மொத்தம் 42 பட்ட பேர் இருக்கு. என்ன கர்மையா இது? கர்மம் இல்லைங்க, குர்மா. அவருடைய இயற்பெயருக்காக அவரை நம்ம திட்டணும்னா நியாயம். என்னப்பா உனக்கு ஒரு சமஸ்கிருதத்துல பேர் வச்சிருக்காங்க, அப்படி இல்ல. அடுத்தவங்க அவர் வந்து இன்ன பேர்ல கூப்பிட போறாங்கன்னு அவருக்கு ஒன்னும் ஜோசியம் தெரியாது இல்லைங்களா? அது இயல்பாக நடக்கக்கூடியது. அதுக்கே அவரை குறை சொல்றாங்கன்றதை நம்ம ஏத்துக்க முடியல. 42க்கு மேல பட்ட பேர் இருந்தாலும் அவர் சைன் போட்டது எதுனாக ராஜராஜ சோழன்கிறத சைனா போட்டிருக்காப்ல. இங்க ஒரு ஆமை உட்கார்ந்தது எங்கீங்க? இப்பதாங்க நடந்துகிட்டே போச்சு. இதான் ராஜராஜ சோழன் என்பது. ராஜராஜ சோழன் தான் போட்டிருக்கிறத தவிர அருண்மொழின்னு போடல. கையெழுத்து போடும்போது உன்னோட இயற்பெயர் என்ன? அருண்மொழி தானப்பா அவனுடைய அட்டர்னன்ஸ் நேம். அப்ப அதுதானப்பா ஆதார் கார்டுல என்ன இருக்கு அதனால சைன் போட முடியும். ஆதார் கார்டுல ஒரு பேரை வச்சுக்கிட்டு சைன் போடுறது வேற பேரை போடுவியா? நீ கேட்டது கரெக்டான கேள்வி. அப்ப கையெழுத்து அருண்மொழி தான் போடுவோன்னு சொல்லி நீ அருண்மொழியில தான் நீ சைனை போட்டிருக்கணும். ராஜராஜன் சொல்லி சைனை நொட்டிருக்கிய நீ. இந்த மாதிரி பப்ளிக் பிளேஸ் அசிங்கப்படுத்த கூடாது. அன்னைக்கு ஏதோ ஒரு ஃபைனான்சியல் ப்ராப்ளம் அந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்ப பார்ப்பனர்கள் கொடுத்ததை விரும்பி ஆஹா பார்ப்பனர்கள் கொடுப்பது அல்லவா மேன்மையானது அப்படின்னு சொல்லி தானப்பா அவங்க கொடுத்த பெயரை உன்னுடைய பெயராக வருத்திக்கிட்டு இருக்க. என்னன்னாலும் நான் பெரிய மனுஷன்ல. பெரிய மனுஷன் மாதிரி நீ நடக்கலையேடா. அரசனுக்கு அரசன் ராஜராஜன்கிற பட்டம் தரப்படுகிறது. அது சமஸ்கிருத பட்டமா தமிழ் பட்டமாங்கிறத விட்டுருங்க. அது ஒரு தமிழ் விரோத பட்டம். என்ன உண்மை சொன்னா எரியுதா? தமிழர்களை சூறையாடிதான் அந்த பட்டம் உனக்கு கிடைக்குது. இத மறுக்க சொல்லுங்க யாராவது. இன்னைக்கு பேசுற சீமான் இருக்காருல்ல, அவங்க ஒரு சிவகங்கை. எங்க பாட்ட ராஜராஜன் சொல்ற. அப்ப கூட நான் சொல்றேன், உன் பாட்டன் இல்லையா ராஜராஜ சோழன்? உன் பாட்டனை பறிச்சு அடிச்சவன். இன்ஸ்பெக்டர் என்ன சொல்றீங்க? அப்போ நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ராக்கெட் ராஜா ஒரு திருடா. ஐயோ! ஆக ராஜராஜன் என்கிற பட்டத்தை, அந்த பட்டத்தை பெறுவதற்கு பச்சை தமிழர்களை படுகொலை செய்துதான் அந்த பட்டத்தை பெற்றிருக்கிறான். ஏண்டா தரித்திரம் முடிச்ச மூதேவி, உன் கதை என்னடா காரி துப்புற மாதிரி இருக்கு. அவன் வெறும் நார்த் இந்தியாவுக்கு வட இந்தியாவுக்கு போர் எடுத்து போலங்கிறத தெரிஞ்சீங்க. அப்ப மிலிட்டரியில என்ன ஆளு? சமையல்காரப்பா. எது சமையல்காரனா? ஏய், உன்னால மிலிட்டரிக்கே கேவலையா. தமிழ் மக்களை படுகொலை செய்து வாங்கின பட்டம் தான் சேரர்களையும் பாண்டியர்களையும் அப்படிங்கறத திரும்ப. மல்லார் இல்லையம்மா. ஆமாயா, என்னையா சொல்ற? உண்மையா சொல்ற? கம்பராமாயணம் எப்ப எழுதப்பட்டது? சோழர் காலகட்டத்துல. பெரிய புராணம் எப்ப எழுதப்பட்டது? சோழர் காலகட்டத்துல. ஏண்டா கம்பராமாயணம்லாம் உங்களுக்கு பாராட்டக்கூடிய நூலா? பெரிய மனுஷன் பேசுறப்ப உனக்கு வேடிக்கை ராஸ்கல் வேடிக்கை பாக்குறீங்க. இது பெருமை பெற்றது என்ன மசர் இருக்குன்னு நான் கேக்குறேன். மாட்டு சனி நக்கி பார்த்தது கழுதப்பிய மெரிச்சு பார்த்ததெல்லாம் பெருமையா பேசிட்டு. இந்த மாதிரியான கம்பராமாயணமும் பெரிய புராணமும் இயற்றப்பட்டதுக்கு நம்ம வெக்கப்பண்ணு சென்றாயன்.
மக்களுக்கு நலன் பயக்கக்கூடிய செய்திகள் என்ன இருக்கு? இது வெறும் ஆபாச குப்பை. அறிவு கிட்ட மூதேவி, ஏண்டா இந்த மாதிரி புக்கல்னா போலீஸ் உன்னை தேடாம ஜனாதிபதி அவார்டு. தேவாரத்தையும் திருவாகத்தையும் ரொம்ப சண்டை போட்டு கோயிலுக்குள்ள கொண்டு வந்தவர்கள் சோழர்கள். அப்ப தேவாரம் திருவாசகம் பாடுவதற்கு 48 பேரை நியமிச்சவர், அதே கோயில்ல 110 பேரை நியமிச்சு திருக்குறளை வர்றவங்க கிட்டலாம் நீங்க வந்து திருக்குறள் மேன்மை பத்தி சொல்லணும். என்ன சொல்லிக்கிற முதுகில திருக்குறளை படிச்சிருக்க பொருள் வந்து நீ அர்த்தத்தை சொல்லணும் அப்படின்னு ஏன் இந்த சோழர்கள் திருக்குறளை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கல? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. தேவாரம் போதக்கூடிய ஒரு தமிழர் தான் தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு தலைமை பூசாரியாக இருந்தார். ஆனா என்ன பிரயோஜனம்? அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம். அவருக்கு கீழே பிற பூசாரியாக வந்துட்டு பாத்தீங்கன்னா 7 பேர் இருந்தாங்க. அந்த 7 பேர்ல 3 பேர் வந்து சமஸ்கிருதம் பாடக்கூடியவர்கள், ஆனா 4 பேர் வந்து தமிழ் பாடக்கூடியவர்கள். 97% கூடிய தமிழர்களுக்கும் 3 அர்ச்சகர்கள், 3% கூடிய பாப்பானுக்கும் 3 சமஸ்கிருத அர்ச்சகர்களாக இது எந்த விதத்துல ராஜா சரியா இருக்கும்? இப்போ என்னங்கறதுக்கு நொன்னாங்கற தமிழ் எல்லாம் அந்த அர்ச்சனை மொழியாக இருக்க வேண்டும் என்று வைத்தவர்கள் சோழர்கள். தமிழ் தான் குடமுழுக்கு நடக்கணும் அப்படின்னு வச்சவங்க சோழர்கள். அப்ப அப்படிப்பட்ட சோழர்கள் வந்து தமிழுக்கு ஒண்ணுமே செய்யல அப்படின்னு சொல்றாங்கன்னா அது வந்துட்டு ஒரு புரிதல் குறைபாடாகத்தான் நம்ம பாக்குறேன். அறிவாளி கேக்குறாரு மாப்பிள்ளை, பதில் சொல்றேன். யோ ஓட்ட வண்டி வச்சுட்டு ஓவரா பேசாத. இவனே தான் சொன்னான் கோயிலுக்குள்ள 3 தமிழ் அர்ச்சகர்கள் மாதிரி 3 சமஸ்கிருத அர்ச்சகர் உள்ள வச்சாரு. அப்புறம் எதுக்கு சமஸ்கிருத அர்ச்சகர் உள்ள வைக்கணும்? உள்ள வைக்க வேண்டிய அவசியமே இல்லையே. இப்ப சமஸ்கிருதத்தை ஏத்துக்கிட்டாரு அவரு. ராஜராஜ சோழன் தனக்கு முன்னால் இருந்த சங்க இலக்கியங்களை எதை கொண்டாடி இருக்கிறான்? தேவார திருவாசத்தை கண்டுபிடிச்ச அவன் ஏன் சங்க இலக்கியங்கள் கண்டுபிடிக்கல? ஏன் திருக்குறளை கண்டுபிடிக்கல? எல்லாம் ஒரு உள்நோக்கம் தான். மனிதாபிமானம். திருக்குறள் என்பது ஆரிய எதிர்ப்பா இருக்குது. கதை இப்படி போகுதா? ஏன் சொல்லலன்னா அது தமிழ், அது ஓரங்கட்டி வச்சுட்டாங்க. சமஸ்கிருதமயமான சமஸ்கிருத விஷயங்களை மட்டும்தான் எடுத்து வச்சு புழங்கினாங்க தமிழ் மன்னர்கள் எல்லோருமே. அதனால தான் இங்க தமிழ் அடையாளமே இல்ல. தேவாரம் திருவாசகன்றது தமிழ் தானே? தேவாரம் திருவாசகம் தமிழ்ல இருக்குது, ஆனா அதோட உள்ளடக்கம் சமஸ்கிருதமயமானது. என்னடா புத்தாட்டாது? இப்போ வந்து தமிழிசை சவுந்தரராஜன் இருக்கிறாங்க, தமிழிசை இருக்கிறாங்க. அந்த அம்மா தமிழிசைங்கிறதுனால அவங்க தான் நமக்கு தலைவர் நீங்க சொல்லிடுவீங்களா? அந்த அம்மா பாஜக இருக்கிறாங்க. பரவ முனியமான ஒரு கிளவி தெரியுது, அது என்ன ரெக்கைய வச்சுட்டு பறந்துகிட்டா இருக்கு. கூட்டணியில இருக்கிறாங்க, திமுக கூட்டணியில. நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு நெல் ரகத்துக்கு ராஜராஜன் 1000னு பேர் வச்சது மு கருணாநிதி அவர்கள் தான். மு க ஸ்டாலின் அவர்கள் பேசுறப்ப சோழராட்சியை நாங்க மீண்டும் கொண்டு வருவோம்னு பேசியிருக்காங்க. இப்படியாக அவருடைய கூட்டணிக்கே இது வந்து உகந்த நிலைப்பாடான்ற ஒரு புரிதல் அவருக்கு இருக்கணும். அறிவு காது வலிய வலியுது. ஒரு வரலாற்று புரிதலும் இல்லாம நிகழ்கால அரசியல் புரிதலும் இல்லாம அவங்க அப்படி பேசுறதுனால எங்களுக்கு எந்த பாதிப்பும் இருக்க போறதில்ல. அவர் தான் அதனுடைய பாதிப்புகளை பத்தி சிந்திக்கணும். கூட்டணி பத்தி உன்ட்ட கேட்டாங்களா? நீ கட்சியில இருக்க, விசிகால இருக்கல, திமுக இருக்கல, வேற கட்சியில இருக்க, கூட்டணி பத்தி பேசுறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கும்? போல உனக்கு என்ன இளவு தெரியும்? உனக்கு என்ன தெரியுமா அதை மட்டும் பேச சொல்லுங்கடா. பஞ்சாயத்துல ஒண்ணு சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாது. உனக்கு சொல்ல உரிமை கிடையாது. திருமாவளவன் பின்னர் சற்று ஆவேசமாகி, நீங்கள் குடிப்பெருமை பேசக்கூடியவர்கள், ஆண்ட பரம்பரை என்பவர்கள், எனக்கு எந்த அரசன் மீதும் மதிப்பு கிடையாது என்றும் சேர சோழ பாண்டிய பல்லவ மன்னர்களை கடுமையாக விமர்சித்தார். ஐயோ சல்லி சல்லியா நொறுக்கிட்டீங்களா. சாதி பெருமை வேண்டாம், குடிப்பெருமை பேசுவோம் என்று பேசக்கூடியவர்கள். நான் வைக்க சொன்ன ஒரு பாட்டு ஆண்ட பரம்பரடான்னு ஒரு பாட்டு வைக்க சொன்னேன். நீங்கள் ஆண்ட பரம்பரையின் பெருமையை பேசக்கூடியவர்கள். ஒரு லயனுக்கும் டைகருக்கும் பிறந்தவன் கிராஸ் பிரீட் சார் என் பையன். நீ மனுஷனே இல்ல தெரியுமா? எனக்கு எந்த அரசன் மீதும் மதிப்பு கிடையாது, எவனையும் நான் பெரிய சக்தியாக பார்ப்பது கிடையாது. இதுக்கு செருப்பாலே அடிச்சிருக்கலாம். மேற்கொண்டு இந்த மூஞ்சில கரியலி பூசுற மாதிரி இருக்கு. அந்த மன்னர்கள் காலத்தில் தான் இந்த நாடு குட்டிச்சுவரானது, சமஸ்கிருதமயமானது, இந்துத்துவமயமானது. தமிழ் கோவிலின் கருவறைக்குள்ளே இருந்த தமிழ் தூக்கி வெளியே வீசப்பட்டதெல்லாம் இந்த பாண்டிய மன்னர்கள், சோழ மன்னர்கள், சேர மன்னர்கள், பல்லவ மன்னர்கள் ஆண்ட காலத்தில் தான். ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதான் நேசம். திருமாவளவன் தமிழின் பெருமையை இழக்க செய்து வருவதாக தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்தார். இந்த மூஞ்சில முடிச்சா பொடிக்கு போயில சிக்குமா? ஸ்டாலினா இருக்கட்டும், திருமாவளவனா இருக்கட்டும், தமிழை பெருமை இழக்க செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் வேதனை. ராஜராஜன் குறித்து அவதூறு இல்லாததெல்லாம் அவர் மேல சொல்றாங்க அப்படிங்கிறது வந்து பொருந்தும். யாருக்கு பொருந்தும்னா அவர் ஆதரிச்சு பேசுறவங்களுக்கு பொருந்தும். ராஜராஜ சோழன் தஞ்சாவூர் பகுதிகளில் பாரத விருத்தின்னு ஒரு ஃபண்டு போட்டிருக்கான். இதெல்லாம் நான் சொல்லல, எல்லாமே ரெக்கார்டு. இவங்க ஒரு கல்வெட்டுகள் பாரத விருத்தின்னு போட்டிருக்கான். பாரத விருத்தின்னு என்ன தெரியுமா? தமிழ்நாட்டுக்கும் மகாபாரத கதைகளத்துக்கும் ராமாயண கதைகளத்துக்கும் பல்லாயிரம் தூரம் இருக்குது.
ஆனா தமிழ்நாடு கிராமத்துக்குள்ளார ரொம்ப நெருக்கமா இருக்குது. எப்படி இருக்குது? கிராமப்புறங்கள்ல போய் மகாபாரத கதையை பிரச்சாரம் செய்வதற்கு பார்ப்பனர்களுக்கு ஃபண்டு, இடம் கொடுக்கறது, வீடு கொடுக்கறது, இதெல்லாம் கொடுக்குற, அதெல்லாம் கொடுத்துருக்கான். எங்க பாட்ட காசை கண்ட இடத்துல நீ இறச்சி விட்டுருக்க. இன்னைக்கு உன்னை செம பெரட்டு பெரட்டா விட மாட்டேன். விவசாய நில, விவசாய வேலையே தெரியாத ஒரு சமூகம்னா பார்ப்பன சமூகம் தான். விவசாய வேலைக்கு சம்பந்தம் இல்லாம கோயில் சார்ந்து வாழுகிற பார்ப்பன சமூகத்துக்கு தஞ்சாவூர் பகுதியில் அவ்வளவு நிலம் எப்படி வந்தது? அவங்க தஞ்சாவூர்ல எப்படி லேண்ட்லார்டா வந்தாங்க? ராஜராஜ சோழன் கொடுத்ததுதான். சீவத்தானம், தேவத்தானம், பிரம்மோதேவனுக்கு காரணம் காட்டி எங்க கிட்ட இருந்து பறிச்சு மேற்படி இந்த வர்ணத்தான்களுக்கு கொடுத்தல. அறம் கெட்டானுக்கு கிடைச்ச வாழ்வு. சுவாமி, தமிழின் அடையாளம் சொல்லப்படுற சிலப்பதிகாரம் எப்போது தெரிந்தது? சாட்சி சொல்லு. எப்போ தெரிஞ்சது? அது கலைஞர் கதை வசனம் இந்த பூம்புகார் படம் வந்த பிறகு தானே தெரிஞ்சது. தமிழ்நாட்டில் முதல் முறையாக திருக்குறளை பொதுமக்கள் மத்தியில் கொண்டு போய் ஒரு மாநாடு நடத்தது பெரியார் தான் முதல்ல நடத்துறாரு. வரலாறு மிக முக்கியம் அமைச்சரே. சங்க காலம் சிறப்பானதுன்னு சொன்னா அதுலயே எனக்கு விமர்சனங்கள் இருக்கு. சங்க காலத்தில் எளிய மக்கள் பத்தி என்ன இருக்குது? முல்லைக்கு இப்ப தேர் கொடுத்தாரு, அவையாருக்கு நெல்லிக்கனி கொடுத்தாரு. மக்களுக்கு என்னங்க கொடுத்தாங்க? ஜனங்களுக்கெல்லாம் காரியம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாம போடுற பட்ட நாமம். ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா? மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.